நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் நம்முடைய மாணவர்கள் இந்திய மாணவர்களோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் மாணவர்களோடு போட்டி போட வேண்டும், திறமையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நமது மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே தமிழ், ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இது தவிர வேறு ஏதாவது ஒரு மொழியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அது ஹிந்தி மட்டுமல்ல, ஹிந்தியாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாவது ஒரு மொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற புதிய ஒரு கல்விக் கொள்கை ஒரு அரசாங்கம் இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு மாற்றங்களை கொண்டு வரும்போது மாணவர்கள் மத்தியில் ஒரு அறிவு திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆக இதில் எந்தி திணிப்பு எதுவுமே கிடையாது. முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கல்மொழியாக இருந்தாலும் சரி, ஜெகத் ரச்சனாக இருந்தாலும் சரி, அவர்கள் நடத்துகிற எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் ஹிந்தி கட்டாய பாடமாக வைத்திருக்கிறார். நம்ம மத்திய அரசு கொள்கையின் இப்பொழுது ஹிந்தி கட்டாய பாடம் கிடையாது. எந்த மொழி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், படிப்பது. அதற்கு ஏதுவாக புதிய கல்விக் கொள்கையை, மும்மொழி கொள்கையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதை முதலமைச்சர் அவர்கள் அரசியல் பண்ணுகிறார்கள். புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசுடைய நிதி நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு 70 விமான நிலையங்கள் இருந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னைக்கு 140 விமான நிலையங்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தே பாரத் ரயில்கள் 9 ரயில் இன்னைக்கு வந்தே பாரத் ரயில், ஜப்பான் நாட்டில் ஓடுற மாதிரி ரயில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லா நிதியும் கொடுங்க. ஆண்டு வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல நிதியை கொடுக்குறாங்க. எல்லா நிதியும் வாங்கிவிட்டு இப்ப நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்களுடைய ஒரே கோரிக்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்களுடைய கோரிக்கை, அவர்கள் பிள்ளைகள் மட்டும் ஹிந்தி படிக்க வேண்டும். அரசாங்க பள்ளிகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஹிந்தி படிக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்றது ஹிந்தி படிக்கணும்னு சொல்லலை, எந்த ஒரு மொழியாவது எடுத்து படிங்க, அதுக்கு எவ்வளவு செலவு மத்திய அரசு தர தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி இன்னைக்கு கையெழுத்து நடத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கடைகளுக்கும் போயிருக்கோம். கிட்டத்தட்ட 30-40 கடைகளுக்கு மேலாக நாங்கள் போயிருக்கிறோம். எல்லாருமே நாங்கள் மும்மொழி கொள்கை வேணுமான்னு தான் கேட்குறோம். இல்லை அவங்க ஹிந்தி வேணும்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஹிந்தி வேணும், எங்கள் பிள்ளை ஹிந்தி படிக்கணும்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் சொல்ல ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும்னு சொல்கிறோம். ஒரு மொழிக்கு மேலே இன்னொரு மொழி தெரிஞ்சால் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி மேலும் வளரும். அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு மத்திய அரசு இந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதற்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறது. எங்களுடைய மாவட்ட தலைவர் பழையரசு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. எங்களுடைய பார்வையாளர் திரு ராஜா கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மகராஜன் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க.